வணக்கம் உறவுகளே. வழமை போலவே இன்றும் இதழ் டிஎன்டிஆர் நேரலை பல்சுவை நிகழ்ச்சிகளோடு உங்கள் இல்லம் நாடி வர உள்ளது. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஒரு திருக்குறளை பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் என்பது மனிதராய் பிறந்த அனைவருக்கும் அவர்களது உயிரிலும் விட உயர்வானது. நல்லது நேயர்களே, வாருங்கள் இதழ் டிஎன்டிஆர் நேரலைக்கு செல்வோம். எண்ணமெல்லாம் தாயக கனவு சுமந்து தாய்மண் மடியில் தலை சாய்த்து துயிலும் மாவீரர்க்கு வீர வணக்கம். மகாவீரரே வணங்குகிறோம், மகாவீரரே உயிரினில் ஏந்துகிறோம், உணர்வினில் தாங்குகிறோம், உயிரினில் ஏந்துகிறோம், உங்கள் உணர்வினை தாங்குகிறோம், வணங்குகிறோம் மகாவீரரே. உருவாக்கும் உலக அரங்கத்தின் புருயரும் சாவை வாழ்வாய் கொள்ள வியப்பு வரும். வேதங்கள் உமை பாடும் காலங்கள் பதிவாக்கும் ஈழத்தின் நெஞ்சம் எல்லாம் உமை சுமக்கும். குழந்தையாக மாறுகிறோம், உமை காண ஏங்குகிறோம், ஓசையின்றி தானே கதறுகிறோம். உமை பெற்ற தாயாரோ உடன் வந்த உறவாரோ தீபம் எங்கள் வீட்டில் ஏற்றுகிறோம், வணங்குகிறோம் மகாவீரரே. தலைவன் காட்டும் திசை நோக்கி சென்றவரே, நாம் பட்ட துன்பத்தை உமதாக கொண்டவரே, நாளை விடுவின் கதிரொழியே, ஈழத்தின் கரைகளெல்லாம் எமக்காக காவல் நின்றீர், இரவு பகல் கண் விழித்திருந்தீர், நீர் கண்ட கனவுகளை நிஜமாக்கி வாழ்கின்றோம், கண்கள் மூடி நன்றி சொல்லுகின்றோம், வணங்குகிறோம் மகாவீரரே.
இதழ் TNTR ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் காண நமது ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே மறக்காத இருக்கும் அந்த பெல் பட்டனையும் அழுத்திச் செல்லுங்கள். மீண்டும் ஒரு படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேர்களே, எண்ணியார் தெண்ணியராக பெறும் எல்லாமே ஈடேறும். எண்ணத்தின் வலிமையால் மட்டும் எண்ணிலடங்கா சாதனை படைத்தோர் ஏராளம். இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளில் எல்லாம் மனதை தளரவிடாதே என்பது பெரியோரின் வாக்கு. எதிரி படையின் மன உறுதியை குறைய வைப்பது என்பது உலக ராணுவங்களிலேயே உத்திகளில் ரகசியமானது. பொய்யான உருவகத்தை மெய்யென நம்பும் மனம் அதையே நிதர்சனமாக்கும் சக்தி கொண்டது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் என்பது மகான்கள் கண்ட ஆதி அறிவியல். இன்றைய படித்ததில் பிடித்ததை மனதின் விந்தைகள் பற்றியும் வித்தைகள் சுற்றியும் பேசுகின்ற படைப்பாக கொண்டு வருகிறார் எமது நிகழ்ச்சியாளர் ரா செம்சி. இதோ உங்கள் முன் விரிகிறது அவரது தேடல். வார்த்தைகளால் பலவீனப்படுத்துபவர்களை வென்றிடலாம். குத்துச்சண்டை வீரர் ஒருவர் இருந்தார். அந்த பகுதியில் அவரை வெல்ல யாருமே இல்லை. சில குத்துக்களிலேயே எதிரியை வீழ்த்திவிடும் வலிமை அவருக்கு இருந்தது. தோல்வி என்பதையே அறியாமல் வாழ்ந்து வந்தார். இப்போதெல்லாம் அவருடன் போட்டியிட யாருமே முன் வருவதில்லை. அவருடைய எதிரிகள் எவ்வளவோ விதங்களில் முயற்சி செய்தும் கூட அவரை வீழ்த்த முடியவில்லை. நல்ல உடற்பயிற்சி, சத்தான உணவு, தேவையான அளவு உறக்கம் என்று தன்னுடைய உடலை நன்றாக பேணி வந்ததால் எதிரிகள் அவரை வீழ்த்த வேறு ஏதாவது வகையில் திட்டம் வகுக்க ஒன்று கூடினார்கள். பல விதமான ஆலோசனைகளை அவர்கள் கூடி பேசினார்கள். ஏதாவது செய்து அவரை கொன்றுவிட்டாலும் அவர் வீரர்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று பேசப்பட்டு அழியாத புகழை பெற்று விடுவார். எனவே அந்த யோசனை கைவிடப்பட்டது. குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்து அயல் நாட்டு போதை வஸ்துக்களை அவருக்கு பரிசளிக்க முயன்ற போது அவர்களுக்கு முன்பாகவே அவர் அதை உடைத்து நொறுக்கி அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினார். உருப்படியாக எந்த ஒரு யோசனையும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்குள் ஒரு முடிவெடுத்தார்கள். ஏதாவது செய்து அவரை போட்டியில் வீழ்த்த வேண்டும். எனவே அவரை வீழ்த்துபவருக்கு 10 லட்சம் பரிசு கொடுப்பதாக வாக்களித்தார்கள். பெரிய தொகைதான். இருந்தாலும் அவரை வீழ்த்த இதைவிட அதிகமாக செலவு செய்யவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது. இது புதிதாய் சண்டை பயிற்சி செய்து வரும் ஒரு இளைஞனின் காதிலும் விழுந்தது. 10 லட்சம் பரிசு தொகையை அறிவிக்கப்பட்டாலும் அந்த வீரனின் வலிமை தெரிந்திருந்ததால் போட்டிக்கு வர யாருமே முன்வரவில்லை. இந்நிலையில் அந்த புதிய இளைஞன் தான் போட்டிக்கு வருவதாக முன்வந்தான். பலரும் அவனை பயமுறுத்தி அவரிடம் மோத வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள். அவனோ தன் முடிவில் உறுதியாக இருந்தார். வீரரும் அவனுடன் சண்டையிட சம்மதித்து விட்டார். போட்டியின் நாள் அறிவிக்கப்பட்டது. புதிய இளைஞன் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களை வரவழைத்தான். அவர்களிடம் தனக்காக உதவி செய்யும்படி சில விஷயங்களை கூறினான். அவன் எதற்காக அப்படி சொன்னான் என்று அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் நண்பனின் வெற்றிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்ததால் அவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். அதில் ஒருவன் வீரனின் வீட்டுக்கு பழங்களுடன் போய் அவர் போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னான். அவரும் சந்தோஷமாக அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னார். வந்தவன் திடீரென்று, என்னையா ஆச்சு உங்களுக்கு? பேசும் போதே இப்படி மூச்சு வாங்குதே, கல்லு மாதிரி இருந்தீர்களே, உடம்பை பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். எனக்கு மூச்சு வாங்குதா? நான் நல்லாத்தானே பேசுறேன். அவருக்கோ குழப்பம் வந்துவிட்டது. மறுநாள் அதிகாலை அவர் வீதியில் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திட்டமிட்டபடி இன்னொரு இளைஞன் அவருக்கு எதிர்பட்டு வணங்கினார். ஐயா, போட்டியில கலந்து கொள்ள போறதாக கேள்விப்பட்டேன். நான் உங்கள் தீவிர ரசிகன். இப்பவும் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்கள்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் முன்னால உங்கள் ஓட்டத்தில இருந்த வேகமும் வலிமையும் இப்ப இல்லையே, உடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு நகர்ந்தார். என்ன எல்லாரும் இப்படி கேட்கிறாங்க? இப்போது சிறிய பயம் துளிர் விட்டது. போட்டி துவங்கும் நேரம் வந்தது. பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினர். அவர் மேடையேற போகும்போது எதிராளியான இளைஞனின் நண்பனான மற்றொரு இளைஞன் கையில் பூக்கொத்துடன் வந்து அவரை வாழ்த்தி கை குலுக்கினார். என்னையா, எப்பவும் உங்க பிடி இரும்பு மாதிரி இருக்கும், இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சே, என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு விடை பெற்றார். அவ்வளவுதான். வீரர் முற்றிலுமாக சோர்ந்து போனார். போட்டி துவங்கியது. அவர் வேகமாய் தாக்குதலை ஆரம்பித்தாலும் இனம் புரியாத சோர்வு அவரை மேற்கொண்டது. இளைஞனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பலவீனமாய் சரிந்தார். எல்லாரும் ஓடி வந்து இளைஞனின் சாதனையையும் வீரத்தையும் பாராட்டினார்கள். அவனோ நன்றி புன்னகையோடு தன் நண்பர்களின் முகத்தை ஏறிட்டான். பலருடைய வாழ்வில் வந்துவிட்ட வியாதியை விட வந்துவிடுமோ என்று எண்ணி பயப்படுகின்ற வியாதியே பலரை கீழே தள்ளி வீழ்த்தி விடுகிறது. பலப்படுவோம் எண்ணங்களால், நம்பிக்கைகளால். உடல் அளவில் பலவீனப்பட்டாலும் மனதளவில் மிருக பலத்தோடு இருப்போம். பிறரின் வார்த்தைகளால் பயப்படவும் வேண்டாம், பலவீனப்படவும் வேண்டாம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் இளைப்பாறலில் திளைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள் படித்தறிந்த விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்களை உலகெங்கும் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு சென்றடையும் வண்ணம் இந்நிகழ்வில் பதியம் போடலாமே. உங்கள் எழுத்துருவாக்க படைப்புகளை 03376671921 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். அவற்றை நிகழ்ச்சி படித்து ஒலி ஒளிபரப்பு செய்கின்றோம். நாம் மீண்டும் ஒரு படித்ததில் பிடித்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் நான் பொன் பார்த்திபன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேயர்களே. இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் பாடல் இனிது நிகழ்ச்சியுடன் நான் உங்கள் அன்பின் அனு. இன்று பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழர், இயக்குனர், பலராலும் நன்கு அறியப்பட்ட திருமலையூரான் அசோக்குமார் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற திரு சபாரத்னம் அசோக்குமார் அவரது நெறியாழ்கையிலும் இயக்கத்திலும் உருவான வங்கக்கடல் முத்தமிடும் தங்கத் தமிழீழ நாடு என்ற ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் நமது நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றது. வழமையாக பாடகர்கள் பாடும் அந்த காட்சியோடு பாடலை நாங்கள் உங்களுக்காக தருவோம். இன்று அழகான ஆடல் காட்சி அந்த பாடலுக்கு வடிவமைக்கப்பட்டு நெறியாழ்கை செய்யப்பட்டு ஒரு அழகிய திரைப்பட பாடல் காட்சி போலவே படம் பிடிக்கப்பட்டு உங்களுக்காக, உங்கள் மகிழ்வுக்காக வழங்க இருக்கின்றோம். திருமலையூரான் அசோக்குமார் பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆரம்ப காலத்தில் தென்னிந்திய திரைப்பட உலகில் ஒரு உதவி இயக்குனராக தனது கலைச்சேவையை ஆற்றி வந்தவர். பல நடிகர்களை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். பின்பு பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழராக இப்போது கீதாலயா என்கின்ற பட நிறுவனத்தின் இயக்குனராகவும் அதன் மூலம் பல திரைப்படங்களை இயக்குகின்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்ற ஒரு முனைப்பான கலைஞர், முனைப்பான இயக்குனர். பல கலைஞர்கள் தோன்றுவதற்கு ஊன்றுகோலாய் தனது கையில் ஒரு கலையை வைத்திருக்கும் ஒரு திறமையாளர். இந்த பாடலை கூட அழகாக இயக்கி வடிவமைத்திருக்கின்றார். இந்த பாடலை பற்றி நாங்கள் பார்க்க போனால், வங்கக்கடல் முத்தமிடும் தங்கத்தமிழ் நாடு என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடலுக்கு அழகான நடன வடிவத்தை வழங்கி இருக்கின்றார்கள்.
இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் இசை அருவி ஆதிஸ் உத்ரியன். பாடலை பாடியிருக்கின்றார் பின்னி கிருஷ்ணகுமார். பாடலுக்கான நடனத்தை வடிவமைத்திருக்கின்றார் ஆசிரியை திருமதி பிரான்சிஸ் குலாஸ் மேரி கௌஷலா. இந்த நடனத்தை ஆடியிருக்கும் மாணவிகள், அந்த அழகான மாணவிகள் யார் என்று பார்ப்போம். செல்வி ராபின்ஹுட் திலக்ஷனா, செல்வி ஜெயக்குமரன் ஷோபிகா, செல்வி முருகதாஸ் ஜதுர்ஷனா, செல்வி ஆண்ட்ரூ லெனின் மேரி மேனகா, செல்வி ஜெயக்குமரன் கௌஷிகா, செல்வி சிவா சிவரிஷிகா, செல்வி ரமாதோஸ் ரசிகா மற்றும் செல்வி குலேந்திரன் அஞ்சலி. இவர்கள் அழகாக நடனத்தை ஆடியிருக்கின்றார்கள். இதற்கான அந்த சினிமாட்டோகிராஃபி என்று சொல்வார்கள் தானே, அதை செய்திருப்பவர் ஆரன் ராம். உடை அலங்காரத்தை வடிவமைத்திருப்பவர் ஆர் ஷகிலா. படத்தொகுப்பு செய்திருப்பவர் ஆர் ரோஹான். பாடலுக்கான வரிகளையும் பாடலை இயக்கியும் நெறியாள்கை செய்தும் இருப்பவர் திருமலையூரான் எஸ் அசோக்குமார் அவர்கள். அவர் இந்த பாடலுக்காக பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாக சிலரது பெயரை இணைத்திருக்கின்றார். அவர்கள் இவர்கள்தான். மேரிஸ் விஜய் மியூசிக் டைரக்டர், அவருக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்து அக்ஷயா மல்டிமீடியா சென்னை, அந்த மீடியா சார்ந்தவர்களுக்கு நன்றி சொல்கின்றார். அடுத்து செல்வராஜ் வென்சிலோ ஸ்ரீலங்காவில் இருப்பவர், அவருக்கும் நன்றி சொல்கின்றார். மயூரன் தர்ஷினி குடும்பம், MS நாதன் லண்டன் அங்கிள் அருணகிரிநாதன் மற்றும் ராபின்ஹுட் குடும்பம், ஜெயக்குமரன் குடும்பம், சிவா உமா குடும்பம், ராமாடோஸ் குடும்பம் மற்றும் சதாசிவம் தேவகி குடும்பம் என்று இவர்களுக்கெல்லாம் இந்த பாடல் உருவாவதற்கான நன்றி அறிவித்தலை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இவ்வாறான முயற்சிகள் நமது இனத்திடம் இப்போது அத்தியாவசியமான முயற்சிகளாகவே கருதப்படுகின்றன. இந்த பாடலும் பாடலாக்கமும் உண்மையிலேயே நாங்கள் கண்டு களிப்பதற்கு ஏதுவான ஒரு அழகிய கலை வடிவமாக இருக்கின்றது. வாருங்கள் கண்டு களிப்போம், கேட்டு ரசிப்போம்.
ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. வங்கக்கடல் முத்தமிடும் எங்கள் தங்க தமிழீழ நாடு. ராவணனின் கோட்டையாம் திருகோணமலையிலே இயற்கையை தனதழகை செதுக்கி வைத்து மகிழுதே. ராவணனின் கோட்டையாம் திருகோணமலையிலே இயற்கையை தனதழகை செதுக்கி வைத்து மகிழுதே. முல்லைக்கு தேர் கொடுத்த அறிவள்ளலை போலே முல்லைக்கு தேர் கொடுத்த அறிவள்ளலை போலே முல்லைத்தீவு மக்களுக்கென்றும் முத்து விளையும் உள்ளமே. முல்லைத்தீவு மக்களுக்கென்றும் முத்து விளையும் உள்ளமே. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. வங்கக்கடல் முத்தமிடும் எங்கள் தங்க தமிழீழ நாடு. பண்டார வன்னியன் ஆட்சி செய்த பூமியிலே மன்னவனின் நீதி என்று வீரமரவர்களாய் தெரியவே. பண்டார வன்னியன் ஆட்சி செய்த பூமியிலே மன்னவனின் நீதி என்று வீரமரவர்களாய் தெரியவே. மன்னாரின் தேவதை மடுமாதாவை மன்னாரின் தேவதை மடுமாதாவை என்றும் எண்ணமதில் சுமந்த மக்கள் கடலை நம்பி வாழ்கிறார். எண்ணமதில் சுமந்த மக்கள் கடலை நம்பி வாழ்கிறார். இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. வங்கக்கடல் முத்தமிடும் எங்கள் தங்க தமிழீழ நாடு. வங்கக்கடல் முத்தமிடும் எங்கள் தங்க தமிழீழ நாடு. செந்தமிழர் படை சூழ்ந்து நிற்கும் தமிழோயிரே எங்கள் வீடு. செந்தமிழர் படை சூழ்ந்து நிற்கும் தமிழோயிரே எங்கள் வீடு. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. இதுதான் எங்கள் ஈழத்திருநாடு இதை காப்பதுமே எங்களது வாழ்வு. அழகான அந்த ஆடலோடு சேர்ந்த பாடலை நாம் கண்டும் கேட்டும் ரசித்தோம். திருமலையூரான் அசோக் குமார் இயக்குனர், பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழர் பல கலை படைப்புகளை நமது மக்களுக்காக நமது மக்களை கொண்டே படைப்பதற்கும் வெளிநாட்டு மக்களை கொண்டு, அதாவது பிரெஞ்சு வாழ் மக்களை கொண்டு
கலை படைப்பதற்கு மும்முரமாக தனது முயற்சிகளை முதலீடாக கொண்டு செயற்பட்டு வருபவர். அவரது முயற்சிகளுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது ஊடகம் சார்பாக. நன்றி திருமலையூரான் எஸ் அசோக்குமார் அவர்களே. இதழ் டிஎன்டிஆர் வழங்கும் பாடலின் இந்த நிகழ்ச்சியில் பாடகர்கள் நமது கலைஞர்களின் இசையமைப்பில் உருவான பாடல்களாகட்டும், கரையோக்கி இசையில் பாடிய பாடல்களாக இருக்கட்டும், அதை வீடியோ வடிவத்தில், அதாவது காணொளி வடிவத்தில் எமக்கு அனுப்பும் போது ஒளிபரப்ப நாம் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் இதுதான்: 0033 770 67 19 21. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் படைப்புகளை அனுப்புங்கள். தரமானதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாடலின் இது நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம். இன்னும் ஒரு பாடலின் இது நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பாடலுடன், பாடகர்கள் விவரங்களுடன், அவர்கள் பற்றிய கலை பங்களிப்பு பற்றிய தகவல் தொகுப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இப்போது விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம் நேர்களே. சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல் வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 கட்டி சமையல். வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் நேயர்களுக்காக லண்டனிலிருந்து வதனி வெட்டி. இன்று நான் உங்களுக்கு இத்தாலியன் முறையில் செய்யப்படுகின்ற லசானியா என்னும் உணவை நான் எங்களுடைய முறையில், எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நான் இன்று அதனை எப்படி செய்வது என்பதை பற்றி காட்டப் போகின்றேன். வாருங்கள் அதனுடைய செய்முறைக்கு செல்வோம். லசானியா செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதிலே இருக்கின்றன. முதலில் நாங்கள் கறி வைக்க போகின்றோம். அதுக்கு தேவையான பொருட்களில் முதலில் 1/2 கிலோ அரைத்த கோழி இறைச்சி, தக்காளி பழம் வெட்டியது, ஒரு சிறிய துண்டு இஞ்சியும் 1/2 பூடு உள்ளியும் ஒன்றாக இடித்து வைக்கப்பட்டுள்ளது, கறிவேப்பிலை சிறிதளவு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு தூள், 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இனி நாங்கள் இந்த இறைச்சி கறி செய்வதற்கு செய்முறைக்கு செல்வோம். நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட போறோம். அதற்குள் இந்த வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயும், கருவேப்பிலையும் போட போகிறோம். இதை பொன்னிறமாக வதக்கி எடுப்போம். நாங்கள் இந்த இஞ்சியும் உள்ளியும் இடித்து வைத்திருக்கிறதையும் சேர்த்து போட்டு வதங்க விடுவோம். இவைகள் வதங்கி நல்ல பொன்னிறமாக வந்துட்டது. நாங்கள் இப்போ இதுக்குள்ள இந்த தக்காளி பழத்தை போட்டு வதங்க விட போகிறோம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதன் பின் அந்த இறைச்சியை போடுவோம். தக்காளிப்பழமும் நன்றாக வதங்கி வந்துடுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த 1/2 கிலோ இறைச்சியையும் போட்டு வதங்க விட போகிறோம். நன்றாக வதங்கி வரட்டும். அது வரை மூடி விடுவோம். இப்பொழுது இதோரளவு வதங்கி கொண்டிருக்குது. நாங்கள் இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போடுவோம். அதோட தூளும் போடுவோம். இதுக்கு உண்மையிலேயே தூள் பாவிக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நாங்கள் செய்கிறோம். இது அவிந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணீர் விட்டு அவிய விட போகிறோம்.
நன்றாக அவியட்டும், மூடி விடுவோம். இறைச்சி வந்து நன்றாக அவிந்து வந்துட்டது. இந்த சிறு சிறு துண்டுகளாக இப்படி இருக்கும். அதை நாங்கள் இப்படி மசித்து விட்டு கறியை நாங்கள் இப்போ அவிய விட்டு இறக்க போகிறோம். நாங்கள் இப்போ இறுதியாக திறந்து பார்க்க போகிறோம். நன்றாக வந்துட்டுது. நாங்கள் இப்போ இதை கறியை நிப்பாட்ட போகிறோம். 20 நிமிடங்கள் சரியாக அவிந்திருக்குது. நான் இப்போ நிப்பாட்டிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றி இனி நாங்கள் மற்றதை செய்வோம். லசானியாவுக்கு கறி ரெடியாகிட்டுது. நாங்கள் இப்போ வந்து இந்த சோஸ் ஒன்று செய்திருக்கிறோம். அந்த சோஸ் வந்து லசானியா சோஸ் செய்தாகிட்டுது. அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட இந்த லசானியா சோஸ் வந்து இந்த யூகேல வந்து எல்லா கடைகள்லையும் பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி இப்ப நீங்க வேற நாடுகள்ல பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இப்ப செய்து காட்ட போறேன். ஒரு சிறிதளவு செய்து காட்டுறேன். ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறபடியா சிறிதளவு செய்வோம். சோஸ் செய்ய போறோம். அதுக்குள்ள இப்ப நாங்க 25 கிராம் பட்டரை போட்டு நல்லா உருக விடுவோம். பட்டர் உருகிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் 25 கிராம் பிளெயின் ஃப்ளவர் போட போகிறோம். சிறிது சிறிதாக போட்டு இதை நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் இதுக்குள்ள இந்த பால் வந்து 125 மில்லி லிட்டர் பாலை விட்டு நாங்கள் இது தடித்து வரும் வரைக்கும் நாங்கள் இதை இப்படி கிளறி கொண்டிருப்போம். இது உருகி நல்ல இதா வந்துட்டுது, கட்டி இல்லாம வந்துட்டுது. இதுக்குள்ள நாங்கள் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கொள்வோம். சிறிதளவு உப்பு போடுவோம். போட்டு இதோட நாங்கள் இந்த சிறிதளவு சீஸும் போடுறோம். துருவிய சீஸை போட்டு இப்படி நாங்கள் இதை கிளறி கொண்டிருக்க வேணும். வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் வந்து நாங்கள் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். எப்படி இந்த லசானியா செய்கிறது, அவன்ல எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் டொமேட்டோ எடுத்து அதை முதல் லேயர் போட போகிறோம். நாங்கள் இந்த தக்காளி சோஸை முதல்ல நாங்கள் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் விட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் ஒலிவ் ஆயில் விட்டுருக்கிறோம். மூன்றாவதாக இதுக்கு கறியை வந்து போட போகிறோம். வந்து கறி போடுறோம். நாங்கள் இந்த கறியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லசானியா சீட்ஸை போட்டுட்டோம். சீட்டை அதுக்கு பிறகு நாங்கள் இந்த சோஸை விட போகிறோம். இதுக்கு மேலே இந்த சோஸை பரவி விட போகிறோம். இப்போ வந்து இந்த லசானியா இது எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு நாங்கள் இந்த மிக்ஸ் கர்ப்ஸ் வந்து மேலே தூவி இருக்கிறோம். அதோட இந்த மொசரெல்லா சீஸ் வந்து இதுக்கு மேலே இப்படி அடுக்க போகிறோம். அடுக்கிட்டு அதோட இந்த இதையும் நாங்கள் இப்படி இதில் போட போகிறோம். போட்டு அவனில் வைக்க போகிறோம். எப்படி அடுக்கிறதுண்டு அடுக்கிட்டு காட்டுறேன். நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி செய்து முடிந்தது. இப்போ நாங்கள் இதை அவனில் வைக்க போகிறோம். இது நாங்கள் இப்போ 250 பாகை வெப்பநிலையில் அவனில் வைக்க போகிறோம். எவ்வளவு நேரம் வைக்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். லசானியா செய்தாகி விட்டது, நன்றாக வந்திருக்குது. இதே போல்
நீங்களும் செய்து வீட்டில் சாப்பிடலாம். அதோடைய அதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதுக்கு வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் வந்து கார்லிக் பிரெட் இருக்குது, இதில் வந்து ஒனியன் ரிங்ஸ் இருக்குது. நீங்கள் இதையும் சேர்த்து இதோட சேர்த்து சாப்பிடலாம். மற்றது இப்போ இந்த ஒனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறது என்பதை பற்றி நான் அடுத்த தடவை உங்களுக்கு இன்னொரு ரெசிபியில் சொல்லுறேன். லசானியா நன்றாக வந்திருக்கின்றது, நல்ல சுவையாகவும் இருக்கின்றது, அதோடு நல்ல உரைப்பாகவும் இருக்கின்றது. நீங்களும் உங்கள் இல்லங்களில் செய்து பார்க்கலாம். செய்து பாருங்கள் இதே முறையில். மற்றும் நீங்கள் திடீரென்று ஒரு விருந்தினர் வருகையின் போது திடீரென்று செய்யக்கூடிய, உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இலகுவான உணவு நீங்கள் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு குரூப் தூங்கணும், மியூசிக் குரூப் தூங்கணும்னு சொல்லி அதன் பின்பு நான் 97ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு ஹாப்பி டைம்ஸ்ன்னு சொல்லி ஒரு சொந்தமான இசைக்குள்ள தூங்கினேன் ஆரம்பத்தில். சாதாரணமாக ஊரில் அப்படி நாங்கள் செய்கிறதில்லை. விதிவிலக 1-2 பேர் பெருமிட முடியாது எல்லாருமே. ஆனால் இங்கே இசைன்றதுனா எல்லா பெற்றோர், கூடுதலான பெற்றோர் அதுக்கு ஆதரவாக இருக்கு. வணக்கம் நேயர்களே, சிறிது இடைவெளியின் பின் யாரோ யார் இவரோ நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பிரான்சில் வாழும் தமிழ் கலைஞர்களுள் மிக முக்கியமான மூத்த இசைக்கலைஞர் திருவாளர் தில்லைச்சிவம் அவர்களை நேரடியாக சந்தித்து அவரின் இசைத்துறை வாழ்வு பற்றிய அனுபவங்களை அவர் மூலமாகவே கேட்டறிய போகிறேன். தாயகத்தில் யாழ் வேலணையில் பிறந்தவர். கல்வியையும் வேலணை சென்ட்ரல் காலேஜில் தொடர்ந்தவர். இசைக்கலைஞரே தாயாக கிடைத்த வரம் பெற்றவர். கேள்வி ஞானமே ஆனாலும் நன்றாக பாடக்கூடிய தந்தையை பெற்றவர். அதனால் இசைக்கலை பிறப்பிலேயே இவர் வசம். முறைப்படி குருவாகி புடம் போட்டவர் தாயார் அவர்களே. பின்பு வாத்திய இசையை திரு ரங்கன் அவர்களிடம் கற்று தன்னை ஒரு சிறந்த இசையமைப்பாளராக நிலைநிறுத்திய திறமை கலைஞர். காலச்சூழல் புலம் நோக்கி நகர்த்தினாலும் இங்கும் தன் இசை நேசிப்புக்காய் தன்னை ஒப்படைத்து பணி செய்பவர். நம்மவருள் மூத்தவர். சொல்லப் பல விடயங்கள் அவரிடம் உண்டு. கேட்டு பயன்பெற நமக்கும் தேவையுண்டு. வாருங்கள், நிறைய விடயங்களை உரையாடி அறிந்து கொள்வோம். தென்னிந்திய இசைக்கலை என்று கருதும் போது அங்கே அந்த இசை வளர்வதற்கு திரைப்படத்துறை மிக ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. அது எங்களிடம் மிக குறைவாக இருக்கின்றது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் உணர்கிறீர்களா, அல்லது அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்பலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆரம்பத்திலேருந்து அந்த திரைப்படத்துறையில நாங்கள் இப்போ சில பேர் இப்போ இங்கே பெரிய முழுநிலை திரைப்படங்கள் இங்கே செய்கிற குறைவு. அப்போ குறுன் திரைப்படம் தான் செய்யணும், 15 நிமிஷத்துக்கு குறுந்திரும். அப்போ அதில் ஒரு பாடல் செய்கிறேன்னு சொன்னால் அதில் 5 நிமிஷம் பாடல் போயிடும். அப்போ அந்த விஷயங்கள்ல இங்கே அப்படி ஒரு விஷயம் செய்கிறது இல்லைன்னு குறைவு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் திரைப்படத்துக்கு பாடல் செய்கிறன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக பாடல்களை செய்கிறது. அதாவது இப்போ ஆல்பமாக அது எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு செல்வது கஷ்டம் இல்லையா அண்ணா? இல்லையா? இல்லை, நிச்சயமாக இப்போதான் முகநூலில் ஒரு விஷயத்த நாங்கள் என்ன விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் கொடுக்க சனம் அதை விரும்புனா அதுக்குரிய லைக்கோ அதுக்குரிய பாக்ஸ்டாஷி ஷேர் பண்ணி கேட்க அதுங்களை விளங்குது. சரி, ஒரு பாட்டு போடைக்கு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்க எங்கள் பாட்டை அக்செப்ட் பண்ணலாம். அங்கீகாரம் இலகுவாக கிடைக்கின்றது என்று சொல்கிறீர்கள். சரி, அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு தேசிய பாடல்னு சொல்லி அது கட்டாயமான எங்களுக்கு ஒரு விஷயம் அதை நாங்கள் செய்கிறோம். செய்து ஒரு விஷயத்தை அந்தந்த நிகழ்வுகள் வரும் பொழுது தேசிய பாடல் நாங்கள் மாவீர தினமோ அல்லது முள்ளிவாய்க்கோ அல்லது ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகள் வரும் பொழுது அதெல்லாம் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். அது அந்தந்த நேரத்தில் சொந்த பாடலை நாங்கள் செய்கிறோம்.
சரி, நல்ல விடயம். தொடர்ச்சியாக உங்களுடைய இசை பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று எங்களுடைய இதழ் TNTR ஊடகம் சார்பாக வாழ்த்துகின்றோம். குறிப்பாக நீங்கள் வெளியிட்ட அந்த பாடல் இசை தட்டுகளின் பெயர்களை சொல்ல முடியுமா? முதலாவது மண்ணை தேடுன்றார்கள், ஈழமரசு இந்த தயாரிப்பில் மண்ணை தேடுன்றாங்க. அந்த ஆலமரம் பாடல், இந்திரன் பாடின பாடல் அந்த சீடிலாம் இருக்கு, மண்ணை தேடுன்றார்கள். அதை விட பல இசைத்தட்டு, 4 இசைத்தட்டு. அதை விட ஒவ்வொரு பாடல்களாக தனித்தனி பாடல். இப்போ தற்பொழுது புத்தகத்திலே 25 பாடலுக்கு மேல் நான் செய்து விட்டுருக்கிறேன். எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சரி, முக்கியமான ஒரு கேள்வியையும் நான் இப்போது கேட்டுவிட வேண்டும். இந்த இசைத்துறை சார்ந்து உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கிறதா இந்த நாட்டில்? அது இம்பாசிபிள். அந்த விஷயத்தில் அதாவது எங்களை சொந்த காசை போட்டு தான் நாங்கள் எங்களை மன திருப்தி தான் இசை செய்கிறோம். அப்படி என்றால் பணம் இல்லாவிட்டால் இசை கலைஞர்கள் உருவாக முடியாத என்ற நிலை புலத்திலும் இருக்கின்றது. புலத்தில் அதான் உண்மையான விஷயம். ஒருத்தரும் எங்களை ஆசை போட்டு தாங்க செய்து அதில் அதாவது வியாபார ரீதியாக நாங்கள் இது என்றைக்குமே அதை செய்யலை. அதாவது ஒரு லைஃப் மியூசிக் வெளியில் செய்யும் பொழுது அதில் 100-200 அதில் வரும். மிகுந்த ஆர்வத்துடன் இசைத்துறையில் ஈடுபாட்டுடன் அதையே வாழ்வாக நினைத்து வாழ்ந்து வருகிறீர்கள். இந்த இசைத்துறை சார்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கிறதா இந்த புலம்பெயர் தேசத்தில்? பொருளாதார ரீதியான்னு சொன்னால் ஒரு லைஃப் ப்ரோக்ராமில் ஒரு அதாவது நாங்கள் வெளியில் போய் ஒரு ப்ரோக்ராம் செய்யும் பொழுது அதில் ஒரு சின்ன வருமானம் வரும். அதாவது திருமண விழாக்களோ பிறந்த நாள். ஆனால் சாதாரணமாக இப்போ நாங்கள் ரெக்கார்டிங்ன்ற விஷயத்தில் ஒளிப்பதிவு விஷயங்களில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நாங்கள் ஏறக்கூடிய எங்கள் தேசியத்துக்காக நான் ஒரு 50-60 பாடல் நாங்கள் சொந்தமாக செய்து நாங்கள் எங்கள் மன திருப்திக்காக நாங்கள் போயிட்டோம். அதிலெல்லாம் நாங்கள் அதை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யலை. அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அப்போ கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இசைக்கலை என்ற நிலை தான் புலத்தில் இருக்கின்றது. நிச்சயமா அதான் அடுத்த கட்டத்துக்கு செல்லுமா இது? ஒவ்வொருத்தட்ட மனசிலும் செல்லணும்னு நினைச்சா எல்லாத்தையும் செய்கிறோம். இளம் தலைமுறையினர் அதே அதே இல்லாமல் தான் அவர்களுக்கு. ஆனால் தனித்தமிழ் தங்காது இல்லையா? அது அப்படின்ற கிரியேட்டிவ். அதில் நாங்கள் இப்போ நான் ஒரு மண் 20 வருஷம் அங்கே இருந்தேன்னா இங்கேருந்து வரும்பொழுது எனக்கு மண்ணின்ற விஷயம் தெரியும். அப்போ நாங்கள் அதே கிரியேட்டிவ் அதே ஹெட் பண்ண வளமங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதை செய்கிறோம். ஆனால் இங்கே உள்ளவர்கள் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அந்த தாக்கம் இருக்கும், புலத்தில் வாழ்கின்ற சூழல் தாக்கம் கட்டாயம் இருக்கு. அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொன்னால் இங்கே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் தேசிய பாடல்களையோ சினிமா பாடலையோ அச்சுட்டா அதே மாதிரி அந்த தமிழ் உச்சரிப்போட பாடுறீங்க. அப்போ அவைக்கு அந்த தன்மை இருக்கக்கூடிய அந்த பாடுறது ஜெனட்டிக் என்று சொல்வார்கள், அது இயல்பாக இருக்கும் போல. அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறீர்கள் இப்படி பொருளாதார ரீதியாக இல்லை இல்லை என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதும் பார்க்க வர்த்தக ரீதியாகவும் இசைத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை போன்ற மூத்த கலைஞர்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். வர்த்தக ரீதியான்னு சொல்லி அதான் பிரச்சனை. இப்போ ஒரு சங்கம் அப்படி ஏதாவது அமைச்சு இப்படித்தான் என்னத்தை அதாவது இந்தியாவில் 8 கோடி பேர் இருக்கணும். அப்போ நான் ஒரு விஷயத்தை செய்ய 8 கோடி பேர் போகுது. ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டிலேயும் ஈழத்தமிழரை பொறுத்தவரையில் 25 லட்சம் 30 லட்சம் அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிரிவில் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன். அப்போ அப்படியே நேரத்தில் என்னத்தை நாங்கள் வியாபாரத்தை ஒரு விஷயத்தை செய்கிறது? ஒரு ஒரு பாடலில் நான் இசையமைத்து ஒரு போட்டால் கூடி அது கூடிய லைக்கே சில பேர் போட மாட்டேன். விஷயமா தான் லைக் அப்போ ஷேர் பண்ணா தான் அடுத்து. அப்போ அப்படி தான் ஒரு பொருளாதார ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் முடியாது. இதுதான் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் தான். அதீத நேசிப்பு இருந்தாலே ஒழிய கலைஞர்கள் இங்கே கலையை வாழ உண்மையில் மிக கடினம் தான். ஆனாலும் அதீத நேசிப்பாளர்கள் நிறைய பேர் இருப்பது எமக்கான வரம். புலம்பெயர்வாள் மூத்த இசைக்கலைஞராக இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்பம், இன்றைய ட்ரெண்ட் என்று சொல்லுவாங்க, அதில் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த சமூக வலைத்தளங்களில் மிகுந்த பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் கலைஞர் கூட நிறைய கரோக்கி இசை பாடல்கள் நிறைய பேரால் பார்த்து ரசிக்கப்படுகிறது. எப்படி அதை அப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவல் உங்களுக்கு வந்தது? நிச்சயமாக கரோக்கி இசைப்பாடல் இப்போ நான் செய்கிறது கரோக்கி இசைப்பாடல் அல்ல. நான் சொந்தமாக இசையமைச்சு செய்கிற பாடலாம். இப்போ நான் ஒரு பாடலை ஒரு பாடம் பண்ண நான் சொந்தமாக வாசிச்சு தான் மியூசிக் செய்கிறேன். அதில் மாற்று கருத்தில் நான் அப்படி செய்யலை. ஆனால் கரோக்கே பாடல்கள் செய்கிறதுல நான் பெரிய அளவு பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்ய போய் இப்போ எல்லோரும் கரோக்கின்ற ஒரு ஸ்டைலில் போய் தூங்கிச்சு நம்ம சொன்னால் இப்போ நாளைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ்ன்ற ஒருவரும் வர மாட்டேன். தபலா வாத்திய கலைஞரோ இல்லாட்டி கீபோர்டு வாத்திய கலைஞரோ வயலினோ ஒருத்தரும் வர மாட்டேன். தனியார் பாடகர் என்ற தன்மை தான் இந்த உலகத்துக்கு வரப்போகுது.
கரோக்கின்னு சொன்னா ஏற்கனவே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லாம் செய்ததான் கரோக்கி. அதனாலன்னா அந்த ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல் தென்னிந்தியாவில் அவ்வளவு இசைக்கலைஞர்களது வசதி வாய்ப்புகள் இருப்பதால் அங்கே சாத்தியம் என்றும் இங்கே எல்லோரும் அப்படி சாத்தியம் இல்லை, இசைக்கலைஞர்கள் சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்வது போல் என்றால் அந்த பாடகர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் அப்படி இல்லை, இவ்வளவு காலம் 7-8 10 இசைக்குழுக்கள் ஒவ்வொரு நாட்டிலும், பிரான்ஸ்ல 10 இசைக்குழு, லண்டன்ல 10 இசைக்குழு, ஒவ்வொரு நாட்டிலும் 10-15 இசைக்குழுக்கள் இருக்கணும். ஒருங்கிணைப்பது இசைக்குழு ஏன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பாடலாம், பாடலான்னு சொல்லி. இப்போ நான் கரோக்கே பாடவே நான் கூட சொல்லல. ஆனால் கரோக்கியால் வர அதாவது அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு கலைஞரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தொட மாட்டணும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் பாட வலிக்கிட்டு அப்படி இருந்தது. அப்போ சொந்த முயற்சி என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஒரு காலத்தில் சொந்த முயற்சி இல்லாடி போனால் இந்த நெடுக நாங்கள் இந்திய பாடல் என்ற ஒரு விஷயத்துக்கு தான் நிற்போம். இப்போ என்ன சொன்னால் எனக்கு மனம் வர கீபோர்டில் பாட்டு வாசித்து செய்ய என்ன சொன்னால் எல்லாரும் கரோக்கியில் பாடிப்போம். அப்போ அதால அந்த கரகப்பாடலை நான் விரும்பலையுடைய மற்றபடி இப்போ ஆனால் அவையில் உள்ள விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு கரகை பாடகர் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு 1000-2000 பாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் அவை நாங்கள் போட்டத்தான் வேணும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அப்படி செய்ய என்னன்னு சொன்னால் இப்போ இசைக்குழுவில் பாடும்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 5-6 பேர் இருப்பினும் ஒரு ஆள் தாளம் பிள்ளைன்றா, தாளம் பிள்ளையாக இருக்குது, சுருதி பிள்ளைன்றா அப்படி சொல்லுவோம். ஆனால் கரகை பாடல்கள் சில பேர் அப்படி இல்லை, தங்கிற பாடல பாடுவேணும் எப்படிலாம் சரி தெரியா இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அப்போ அப்போ அவைய இந்த பாதை வேறு மாதிரி போய்கொண்டிருக்கு. அப்போ சரியான பாதைக்கு போய் எல்லாம் டீம் செய்ய சரியான பாதை. இசைக்கலைக்கும் இசைக்கலைஞர்களுக்குமான பெரும் வீழ்ச்சி என்கின்றீர்கள் கரோக்கி இசையுடன் மட்டுமே பாடிக்கொண்டு இல்லையா? நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். சமகாலத்தில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை பற்றிய கருத்து. சரி, இசையமைத்து தான் பாடுவேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் இசையமைத்து நிறைய சினிமா பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இல்லை நீங்கள் இப்ப தற்சமயம் இசையமைப்பதற்கான பெருமுயற்சியில் இருக்கின்ற ஏதாவது? நான் இனி அடுத்த கட்டமாக இந்த 2-3 மாதத்தில் மாவட்டத்தை நம்புறது. இப்போ அதுக்கு ஒரு 5-6 பாட்டு செய்யணும்னு இப்போ யோசிச்சுருக்கேன். என்ன மாதிரி கூடிய இப்போ நான் ஃப்ரேம் போட ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை விட இப்போ இனி என்ன ஒரு செப்டம்பர் மாதத்தவங்க அது எங்களோட லைவ் ப்ரோக்ராம்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஓரளவுக்கு நாட்டெல்லாம் சீராக இருக்கிறபடியாக லைவ் ப்ரோக்ராமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதே சினிமா பாடல் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், சொந்த பாடல். அதை விட இந்த முகப்புத்தத்தில் இங்கே உள்ளவர்கள் பாடுறதை கேட்டிருக்கணும். அப்போ அந்த பாடலாம் ஓரளவுக்கு செய்து அந்த ட்ரெக்கை எடுத்தால் தான் அதை வச்சு பாடலாம். அப்போ அந்த வேலையில் நடந்து. இசைக்கலைஞர்கள் இசை பற்றி நிறைய கேட்டுவிட்டேன், ரசிகர்களை பற்றி கேட்க வேண்டும். உங்களது முயற்சி அளவுக்கு ஈழத்தமிழர்களின் இசை ரசனை இருக்கிறதா? நிச்சயமாக. நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னேன், நாங்கள் கொடுக்குறது உழவு தரமாக கொடுத்தா அவர்கள் ரசிப்பார்கள். என்னன்னு சொன்னால் அவர்கள் இந்திய பாடல்களை கேட்டு அந்த ரசனையில் இருக்கிறார்கள். அதாவது தரமான அந்த தரத்துக்கு வந்தால் அந்த தரத்துக்கு உழவுக்கு அந்த தரத்துக்கு எங்களால் இப்போதைக்கு வர முடியாது. அந்த தரத்துக்கு உழவுக்கு வந்தால் அதை ரசிப்பார்கள். அப்ப அந்த தரத்துக்கு நாங்கள் ஓரளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த தரத்துக்கு வர முடியாது என்பது ஒரு எதிர்மறையான சிந்தனை போல் இருக்கிறது. இளம் தலைமுறை நிறைய பேர் செய்கிறார்கள் தானே, நிறைய சும்மா ஒரு போயிட்டு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய வளர்ச்சி எங்கள்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் என்ன சிந்திக்க அதில் உறுதியா இருக்கிறீர்கள். இல்லை இளம் தலைமுறை இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் அந்த வரையில் என்று சொன்னால் வரணும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால்தான் ஆனால் மேலத்தைய இசையோடு கலந்து செய்கின்ற எமது இளம் தலைமுறை அவர்களை விடவும் நன்றாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். சரி, அப்படி பார்ப்பேன். சரி, யூடியூப்ல ஒரு இளம் தலைமுறை கலைஞர் போட்டுருக்கேன். சாதாரணமாக ஒரு பாட்டு ரஹ்மான் போடுற பாட்டில் 10 கோடி பேர் 20 கோடி பேர் பார்க்கணும். இது 1000 பேர் 500 பேருக்கு மேலே பார்ப்பவர்கள் அது எண்ணிக்கையை வைத்து தரம் பார்ப்பவர்களையும் பார்க்கணும். அதாவது திறமா இருந்தால் தான் பார்ப்பேன். அப்போ அதையும் அப்படி பார்க்கணும், அதையும் கோடிக்கணக்கில் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்படி நீங்கள் யோசிங்க. அவர்கள் பெற்றுவிட்ட பெயராக இருக்கலாம். சேர்ப்பதற்கு எமது கலைஞர்களுக்கு நாங்களே ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வெளியில நாங்கள் கொண்டு வர விதமங்கள் அந்த தன்மை வியாபார ரீதியாக கொண்டு வர தன்மை குறைவாக இருந்தாலும் கூட அந்த தரத்தை நாம கொண்டு வரணும். அந்த தரத்தை கொண்டு வந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும். அப்படி என்றால் அந்த உங்களை போல மூத்த கலைஞர்கள் எமது இளம் சந்ததியின் மனதில் அதை ஆழமாக பதிக்க வேண்டும். அதாவது போருங்களா, நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன், அது முரணாக இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை, எனக்கு தோன்றியதை கேட்கின்றேன். தென்னிந்தியாவில் இருந்த வசதிகளை விட புலம்பெயர் தேசத்துக்கு வந்தவுடன் நாங்கள் உண்மையிலேயே அந்த கலைஞர்களை விட பொருளாதார ரீதியாக ஒன்றை நினைத்தால் சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் எமது அடுத்த சந்ததியினர். நாங்கள் தான் ஏதோ காலூண்டவே கஷ்டப்பட்டோம். அடுத்த சந்ததி அப்படி அல்ல. அவர்களுக்கு நினைத்தால் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாம் இருந்தால்
ஏன் வர முடியாது? அதான் நல்ல கேள்வி. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் நாங்கள் 5000 வாங்குறோம், கீபோர்டு 10,000 வாங்குறோம். இது தண்டபாடில் மியூசிக் செய்யாது. இல்லை, திறமையும் இருக்கும் அதான் சொல்கிறேன். இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது அதாவது ரெக்கார்டிங் நல்ல இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அடிப்படை அந்த ஞானம் ஒன்று ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அந்த விஷயத்தை கொண்டு வரலாம். கற்றலில் சரியான ஈடுபாடு ஆரம்பத்தில் அது அங்கே உள்ளவர்கள் நான் சொன்னேன், காலமாக 5 மணி விடியப்பறம் 6 மணிக்கு கொண்டு படிக்க விட்டால் 10 மணித்தாலும் 11 மணித்தாலும் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வரணும். அப்படி 15 வருஷம் படிச்சு தான் நான் இப்படி இந்த நிலைக்கு வரேன். ஆனால் இன்ஷா அப்படி இல்லை. ஒரு சனி நேரம் ஒரு பிள்ளை 10 விஷயத்த படிக்கணும். ஒரு பக்கத்தில் கராட்டிக்கு போகணும், டான்ஸ் கிளாஸுக்கு போகணும், ஃபுட்பாலுக்கு போகணும், மியூசிக்கு போகணும், 10 விஷயத்தை செய்யணும். அப்போ அவரால் ஒரு விஷயத்தில் தனிமையாக ஒரு விஷயத்தை செய்யலாம். அப்ப இதுல இருந்து நீங்க சொல்ல வர கருத்துண்டா, நிச்சயமா ஒரு துறையில் தடம் பதிக்க வேண்டும் என்றால் முழுமையான ஈடுபாட்டுடன் தம்மை அர்ப்பணித்த கற்றலில் ஈடுபட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுல சரியாக கவனம் எடுத்து செய்தார். புலம்பெயர் இளம் சந்ததிக்கு நீங்கள் சொல்கின்ற நிச்சயமா எல்லாத்திலும் கால வச்சு ஒரு விஷயம் செய்யலாம். டான்ஸ்னா டான்ஸ், விளையாட்டுனா விளையாட்டு. எல்லாத்திலும் செய்யணும்னா வேண்டாம், இது பவர் குறைஞ்சிடும். என்னத்தை நான் விளம்பரமோ அதை செய்தால் அதில் கட்டாயம் நான் இந்திய கலைஞரை நேராக வரலாம். அப்படி செய்யாட்டி நிச்சயமாக வரையில. பணத்தை வச்சுண்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுண்டோ இசை செய்யலாம். இசைன்றது ஞானத்தில் இந்த வேலை. அந்த ஞானத்தை ஆரம்பத்திலிருந்து நான் உருவாக்குவோம். நல்ல விடயங்கள் பலவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. சர்ச்சைக்குரிய சில விடயங்களையும் பகிர்ந்தீர்கள். அதுதான் தேவையில்லையா சமூகத்துக்கு? உண்மையை சொல்ல வேண்டும். இதுல முகத்துக்காக சொல்ற விஷயம் இல்லை. இதெல்லாம் உண்மையான இங்கே உள்ள நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களில் இருந்து நமது அடுத்த சந்ததி நிறைய விடயங்களை எடுத்துக்கொண்டு தம்மை மாற்றிக்கொண்டால் நல்ல. முக்கியமாக நீங்கள் கரோக்கி இசை, அந்த இசை ஞானத்தை வளர்த்துக் கொள்வதெல்லாம் உண்மையில் எமது தலைமுறைக்கு கட்டாயம் தேவையானவை. கரோக்கி இசை பாடுறதுக்கு நான் எதிரானதில்லை. ஆனால் எங்களை தொடர்ச்சியான எங்களை கடைசியான முயற்சி கைவிடாது. என்னன்னு சொன்னா இனி சொந்த பாடல் வர எல்லாரும் கரோக்கி அதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க சொல்றீங்க. அதுல சில விஷயங்களா ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஹால் இருக்குன்னு சொன்னா இன்னொரு இடம் ஹால் சரி அதெல்லாம் கரோக்கி செய்யுங்க. ஆனால் 1000 பேர் உள்ள சீட்டில் கொண்டே கரோக்கி செய்து பெரிய பெரிய விழாக்கள் அப்படி செய்யாமல் அங்கே லைஃப் ப்ரோக்ராமே செய்யலாம். நல்ல லைஃப் ப்ரோக்ராம் செய்யலாம். சின்ன இடங்களை கரோக்கி செய்யுங்க. அதுக்கு அவர்களும் பாடத்தான் போகணும், அவர்களும் விளையாடத்தான் போகணும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னால், இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன தமிழ் ஒரு சாதாரணமாக பாடுவாருன்னு சொன்னால் சில பேர் அவை இசை குடிக்கல அவருக்கு இடம் குடிக்க மாட்டணும். சுரிதாரம் தெரியாமல் பாடுற. ஆனால் அப்போ அவர் என்ன யோசிப்பார், ஏன்னா இவை குரூப் என்ன கூப்பிடல தான் கரோக்கி அவர் தூங்குறார். அது அப்படியான இல்லை. அப்போ அப்படியான அரவணைச்சு போனால் தான் அவர்களையும் அரவணைச்சு போய்க்க அவர்களுக்கு சரியான பாதை வரும். நிச்சயமாக நிறைய விடயங்களை உங்களிடமிருந்து அறிந்து கொண்டோம். நமது ஊடகத்துக்காக இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு சரியான முறையில் தெளிவான முறையில் பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. இதழ் டிஎன்டிஆர் ஊடகத்துக்கும் சகோதரி அனுஷியா அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து உங்கள் இசை பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் இதழ் டிஎன்டிஆர் குடும்பம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி அண்ணா.
இதுவரை நீங்கள் கண்டும் கேட்டும் ரசித்தது இதழ் டிஎன்டிஆர் நேரலை நிகழ்ச்சிகள். இதழ் டிஎன்டிஆர் எமது கலைஞர்களின் கலையரங்கம், எம் சிறுவர்களின் ஆற்றுகை அரங்கம், நமக்கான ஊடகம், நமக்கு நாமே ஊடகமாய். மேலும் பல நிகழ்ச்சிகளை காண இதழ் டிஎன்டிஆருடன் என்றும் இணைந்திருங்கள். இன்று இந்த நிகழ்வில் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். இதழ் 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 தமிழ்ச்சுவையினி தேடும் இதழ்தனில் நம் தனித்துவம் வெளியிடுவோம் இதழ்தனில். அரும்பு முதல் விருட்சம் வரை பங்காளியா, இளையோர் முதல் முதியோர் வரை குடும்பமாய் தடம் பாதிப்போம் இதழ்தனில், தரம் பெறுவோம் தமிழராய். தடம் பாதிப்போம் இதழ்தனில், தரம் பெறுவோம் தமிழராய். கலைஞர்கள் ஒற்றுமையாய் உணர்வு காக்கும் சோதரராய் கலை வளர்ப்போம், கவி வடிப்போம், எட்டு திக்கும் வெட்டிவிடும் இதழ் தரும் மின்சுவையாய் நமக்கு நாம்